இறைவனுக்கே அனைத்து புகழும் என்று சொன்னா உங்களுக்கு தெரியும். நான் சில வீடியோ செக்ஷுவல் ஓரியன்டேஷன் பாலின ஈர்ப்பு சம்பந்தமாக நான் உளவியல் என்ன சொல்லுது, சைக்காலஜி என்ன சொல்லுது மற்றும் சில சயின்ஸ் காரணங்களோட சில வீடியோகள் பதிவிட்டிருந்தேன். உண்மையாகவே அந்த பதிவை பார்த்துட்டு அந்த டிரான்ஸ்ஜெண்டர் சம்பந்தமாக ஒரு வீடியோ பதிவிட்டிருந்தேன், கே சம்பந்தமாக வீடியோ பதிவிட்டிருந்தேன். இந்த பதிவுகளை பார்த்துட்டு உண்மையாகவே நிறைய பேர் கோல் மூலம் தொடர்பு கொண்டு அவங்களோட நிறைய பிரச்சனைகளுக்கான சொல்யூஷனை பெற்றுக்கொண்டாங்க. சிலர் என்னை நேரடியாகவே சேனலிங் சென்டருக்கு வந்து சந்தித்து அவங்களோட பிரச்சனைகளுக்கான சொல்யூஷனை பெற்றுக்கொண்டாங்க. அதுதான் மிக மிக சந்தோஷம். அதுதான் இறைவனுக்கே புகழ் அனைத்தும் நான் சொன்னேன். ஏனென்று சொன்னால் இப்படிப்பட்டவங்களை வந்து செக்ஷுவல் ஓரியன்டேஷன் எல்ஜிபிடி நாங்கள் அதை ஒரு கேட்டகரைஸ் பண்ணுவோம். செக்ஷுவல் ஓரியன்டேஷன் ஒரு குரூப்பாக பாலியல் வந்து நாங்கள் ரெண்டாக பிரிப்போம். ஹெட்ரோ செக்ஷுவல் ஹோமோசெக்ஷுவல்னு சொல்லி அதில் அந்த ஹோமோசெக்ஷுவல் லிஸ்ட்டில் வந்து எல்ஜிபிடின்னு நாங்கள் தனி டைப் கொண்டு போனோம் சைக்காலஜியில். இது உண்மையாகவே எந்த விதமான உளவியல் நோய் அல்ல, இது சைக்காலஜிக்கல் டிஸார்டர் அல்ல. இது WHO எப்பயோ உலகத்துக்கு கொடுத்து விட்டது. உளவியல் நோய் அல்ல, இது ஒன்றுமல்ல. இது வந்து சயின்ஸ் கூட இன்றைக்கு வந்து இதை ப்ரூஃப் பண்ணிக்கொண்டு நிறைய ரிசர்ச் பேப்பர் அவுட் பண்ணி இதுக்கு இப்படி இந்த மாதிரி மாற்றங்கள் நடக்க இயற்கை, இது இயற்கை. இது வந்து மிருகங்கள்லையும் காணப்படுகிறது இந்த செக்ஷுவல் ஓரியன்டேஷன். அதே நேரம் தாவரங்களில் காணப்படுது, அதே நேரம் பறவைகளில் காணப்படுது, அதே நேரம் பூச்சிகளில் காணப்படுது. அது இயற்கையான விடயம். சரி, மனிதனும் ஒரு எனிமல், மனிதனும் ஒரு விலங்கு சயின்ஸ் படி. மனிதன் வந்து ஸ்பெஷலாக செவ்வாய் கிரகத்துக்கு வந்து குதிச்சவனா இல்லை, மனிதன் இதே பூமியில் தோண்டின ஒரு எனிமல் தான். சரியா, கொஞ்சம் அறிவில் அப்டேட் ஆகிக்கிறான், அவ்வளவுதான் அவனோட வித்தியாசம். அப்போ இந்த மனிதர்களையுமே இந்த செக்ஷுவல் ஓரியன்டேஷன் பாலின ஈர்ப்புல வந்து மாற்றங்கள் இருக்குது, உணர்ச்சிகளில் மாற்றங்கள் இருக்குது. எனக்கு அது மிக சந்தோஷம். ஏன்னா நான் வந்து உளவியல் கருத்து, நான் மார்க்கமோ சம்பிரதாயமோ அதெல்லாம் பேசுவதற்கு அல்ல. அது பேசுவதற்கு ஏற்கனவே சொல்லிவிட்டு அதுவே அவைகளை பேசுவதற்கு உலமாக்கள் இருக்கிறார்கள், அதனை பேசுவதற்கு மார்க் அறிஞர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய அது அவங்களோட டியூட்டி. நான் ஒரு சைக்காலஜிக்கல் கவுன்சிலராக சைக்காலஜி என்ன சொல்கிறதோ, சைக்காலஜி எதையெல்லாம் ப்ரூஃப் பண்ணிருக்கிறதோ அதனை மாத்திரம்தான் என்னால் பேசவும் முடியும், அதை மாத்திரம்தான் நான் பேசுவேன். சரி, அது என்னுடைய கடமை, அது ஏன் டியூட்டி. அதனால வந்து செக்ஷுவல் ஓரியன்டேஷன்ல பாலினப்புல எல்ஜிபிடின்னு வரக்கூடியவங்களை வந்து நான் இப்படி அவங்களுக்கு சைக்காலஜி ரீதியில் நான் அவங்கள பற்றி பேசுகிற நேரங்களில் ஒரு சில கமெண்ட்டுகள் வரலாம். இல்லை சார், நீங்கள் எனக்கு அப்படி பேசுறீங்க, இது இப்படி மார்க்கத்தில் இப்படி அதே மார்க்கத்தில் அப்படி. அதைத்தான் நான் சொல்கிறேன். மார்க்கம் இல்லை நான் பேசுவது. நான் மார்க்கத்தை பற்றி பேசவில்லை. மார்க்கம் பேசுவதற்கும் கலாச்சாரங்களை பேசுவதற்கும் அதுக்கு உரியவர்கள் இருக்கிறார்கள், துறை சார்ந்திருக்கிறார்கள். அவர்கள் அதை பற்றி பேசுவார்கள், அவருடைய துறை. என்னுடைய துறை என்ன? உளவியல் தானே. ஒரு சைக்காலஜிக்கல் கவுன்சிலர் நான் எதனை பேச வேண்டுமோ அதனைத்தான் பேச வேண்டும். சைக்காலஜி என்ன சொல்கிறதோ அதனைத்தான் நான் பேச வேண்டும். அதனை தாண்டி எனக்கு வேற எங்கும் போக முடியாது. ஆகவே மிக சந்தோஷம். அந்த வீடியோ பதிவிட்ட பிறகு நிறைய பேர் இது சம்பந்தமான ஃபீலிங் இருக்கக்கூடியவங்க, இப்படியா தன்னை உணரக்கூடியவங்க என்னிடம் வந்து சரியான ஒரு கவுன்சிலிங் கைடன்ஸை பெற்றுக்கொண்டாங்க. இது சம்பந்தமாக நான் வந்து ஒரு ஸ்பெஷல் ஒன்டே கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். ஜெண்டர் பேஸ்ட் அண்ட் செக்ஷுவல் வயலன்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு டாப்பிக்கில் நான் ஸ்பெஷல் ஒன்டே கம்ப்ளீட் பண்ணி A+ எடுத்து இறைவனுக்கு அனைத்து புகழும் அதனை நான் இந்த வீடியோவில் ஓரத்தில் எங்காலும் பதிவிடுறேன். அதனால் அதனை பற்றின பூர்ணத்துவமான ஒரு பேசுவதற்கு தகுதியும் பூர்ணத்துவமான ஒரு நாலேஜும் இருக்கிறதுனால தைரியமாக நான் பேசலாம். அது நான் திருப்பியும் சொல்கிறேன். செக்ஷுவல் ஓரியன்டேஷனில் எல்ஜிபிடி கேட்டகரி சொல்லுக்கு உங்களை நீங்கள் எதாவது ஃபீல் பண்ணினாலும் நீங்கள் அதை வந்து தயவு செய்து நல்ல ஒரு சைக்காலஜிக்கல் கவுன்சிலரை பார்த்து
அதற்குரிய சரியான ஒரு கைடன்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க. உங்களோட உணர்வுகள் பிழை அல்ல. சைக்காலஜி இப்போ நான் சொல்கிறேன், அது நோயும் அல்ல, அது பிழையும் அல்ல, அது இயற்கை. நீங்கள் அது உங்கள் ஜீன் தீர்மானித்த ஒரு விடயம், ஹோமோன் தீர்மானித்த ஒரு விடயம், இப்படி பல ரிசர்ச் பேப்பர்கள் இருக்குது. சரி, இன்றைக்கு நிறைய ஆராய்ச்சி அவுட்ட டிஎன்ஏல கூட இன்றைக்கி சயின்டிஸ்ட்மார் ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கில் ஜெனட்டிக் டிஎன்ஏ சார்ந்த ஆராய்ச்சியாளர்கள் இன்றைக்கி அதை நல்லவே உலகத்துக்கு விளங்கப்படுத்திட்டாங்க. ஏன் இந்த நிலைமை ஏற்படுது, டிஎன்ஏல எந்த மாற்றத்தால் ஏற்படுதுன்றத அவ்வளோக்கு இன்றைக்கி சயின்ஸ் ப்ரூஃப் பண்ணி கொண்டு வந்துருச்சு. மிக மிக சந்தோஷம். இப்போ ஒதுக்கப்பட்டாங்க. அந்த காலத்தில் நிறைய திருநங்கைகள் கேவலமாக பார்க்கப்பட்டாங்க. இந்த மாதிரி குரூப்புகள் லெஸ்பியன், கே, பைசெக், இப்படி நிறைய பேர் கேவலமாக பார்க்கப்பட்டாங்க. ஆனால் இன்றைக்கு உண்மையாகவே ஆராய்ச்சிகள், சயின்ஸ் ஆராய்ச்சிகள், உளவியல் ஆராய்ச்சிகள் நிறைய ரிப்போர்ட்டுகளை சப்மிட் பண்ணி இதை ப்ரூஃப் பண்ணிக்குது. இது இயற்கையின் ஒரு நியதியாக வேணதா. இப்படி இன்றைக்கு நிறைய விஷயங்கள், மிருகங்கள், பறவைகள், பூச்சிகள், தாவரங்கள், புழுக்கள் எல்லாத்துலேயும் ஆதாரம் சப்மிட் பண்ணப்படுது. அதனால் நான் சொல்கிறேன், அதில் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், இந்த செக்ஷுவல் ஓரியன்டேஷனில் தன்னை அப்படி உணரக்கூடியவங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் ஒழுக்கமாக வாழ்கிறது தான் முக்கியம். அது எந்த குரூப்பாக இருந்தாலும் சரி, ஒரு ஹெட்ரோசெக்ஷுவலாக இருக்கட்டும், இல்லை இந்த குரூப்பாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, ஒழுக்கம் முக்கியம். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், நீங்கள் கவுன்சிலிங் கைடன்ஸ் எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி. அது உங்களோட உணர்வுகளோட உங்களோட உணர்வுகளோட நீங்கள் எப்படி ஒழுக்கமாக வாழணுன்றதுக்கு தான் கவுன்சிலிங் தேவை. அதனை தான் பெற்றுக்கொண்டு போகிறாங்க. நீங்கள் அதை உணர்வுகளை மாற்ற முடியாது, உணர்வோட எந்த காரணம் கொண்டும் மாற்ற முடியாது. நீங்கள் தான் அது டிஎன்ஏ தீர்மானித்த ஒரு விடை. ஆகவே சந்தோஷம். அந்த வீடியோ பதிவிட்டதுக்கு பிறகு நிறைய பேர் சந்திச்சிங்க, கோல் மூலம் கதைச்சி தெளிவை பெற்றுக்கொண்டீங்க, நேரடியாக சந்திச்சு தெளிவை பெற்றுக்கொண்டீங்க. அதுதான் முக்கியம். தெளிவை பெற்றுக்கொண்டு அதனை ஒழுக்கமாக தன்னுடைய வாழ்க்கை ஒழுக்கமாக வாழ்றது. குடும்பங்களுக்கும் பிரச்சனை இல்லாமல், சமூகங்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கை எப்படி ஒழுக்கமாக வாழலாம், தன் உணர்வுகளையும் பாதுகாத்து கொண்டு எப்படி வாழலாம், அதுதான் கவுன்சிலிங். சரி, ஓகே. இறைவனுக்கே அனைத்து புகழும். மீண்டும் சந்திப்போம்.